Welcome to EMR Physics. I am Raju. NCERT 11th Physics Chapter 1 Units and Measurement. Book back exercise உள்ள questions-க்கான ஆன்சரை ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் 1.5க்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given question. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a new unit of length is chosen such that the speed of light in vacuum is unity. What is the distance between the sun and earth in terms of the new unit if light takes 8 minutes and 20 seconds to cover this distance? அதாவது லென்த்துக்கு ஒரு நியூ யூனிட்டை சூஸ் பண்ணுறாங்க. எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் யூனிட்டி, அதாவது 1 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைட் சன்னில் இருந்து எர்த்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 8 minutes 20 seconds ஆச்சுன்னா நியூ யூனிட்டில் சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். We know that speed of light is equal to 3 into 10 to the power 8 meter per second. Here meter is the unit of length. ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லென்த்துக்கு ஒரு நியூ யூனிட்டை சூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ யூனிட் என்னன்னு சொல்லலை, அதனால் இதை யூனிட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ லென்த்தினுடைய யூனிட்டை யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பை செகண்ட். என்ன கேட்டிருக்காங்க, லைட் சன்னில் இருந்து எர்த்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 8 minutes 20 seconds ஆச்சுன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸை நியூ யூனிட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டேக்கனை கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 8 minutes 20 seconds. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 8 into 60 plus 20 which is equal to 500 second. என்ன கேட்டிருக்காங்கன்னா, we have to find the distance covered between sun and earth. So distance is equal to speed into time. Here speed is the speed of light. Speed of light is 1 unit per second. So 1 unit per second into time is 500 second. Second cancel ஆயிரும். 1 into 500 is 500 unit. So this is the distance between sun and earth. So this is the answer for the given question. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next question ஆன ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.